எப்படி ஏற்ற முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொன்னா ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். போலீஸ் என்ன பிடிச்சிட்டான், 2 மணி நேரம் நிற்க வச்சு ஃபைனை போட்டு எல்லாம் அவன் அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில் ஸ்க்ராட்சி ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிப்ட் இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. காத்து மேல கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன ஆரம்பத்துல இந்த பாட்டு வரும்போது எனக்குமே அது புரியலப்பா. ஏன்னா நான் அந்த மாதிரியான பாடல்களை கன்சியூம் பண்ணி வளர்ந்தவன் கிடையாது. ஆனா இவர் பண்றது வந்து பயங்கரமா எல்லாருக்கும் பிடிக்குதா. அப்ப நான் அது போய் என்ன நான் திருப்பி பாக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி ஒரு கதை சொல்றது கதை சொல்லலுடைய ரூட் எங்க இருக்குன்னா நம்ம நாட்டுப்புற கப்பாரியில இருக்கு. இப்போ எதனால கதை சொல்றாங்கன்னா நமக்கு எழுத்து இல்ல, ரைட்டிங் இல்லாதனால மக்கள் ஓரல் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. அப்போ அடுக்கு மொழியில பேசி வச்சா மறக்க மாட்டாங்க. அதனால அப்படி பேசி வச்சு அப்படிதான் இந்த சொலவடைகள்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பழமொழிகள்லாம் வந்துருக்குல்ல, இந்த ஓரல் ட்ரெடிஷன்ல தான் இந்த ரேப் வந்து இன்னைக்கு இப்படி வந்து நாங்க அதனுடைய ஒரு ஒரிஜினல் ஃபார்ம் மாதிரி இருந்தது இவர் பண்ணது. நல்லா இருக்கு, ஒரு சிம்பிளான கதை. நான் ரோட்ல போயிருந்தேன், போலீஸ் பிடிச்சாங்க, நின்ட்டேன், இதான் ஸ்லிப், நான் இங்க நிக்கிறேன். அது ஒரு ப்ராசஸ். ஸோ ரியலி அப்ரிஷியேட்.